நீங்கள் பட்டெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, கறிகளுக்கெல்லாம் பாவு கொடுத்துருக்குது. எல்லாம் ஒவ்வொரு கலர் 2 கலர் கொடுத்துருக்கோம். மறுபடியும் வந்து பட்டு கொடுக்கணும் நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் வெயிட் போடுறீங்களா? அது வந்து இது வந்து பட்டு வேஸ்டேஜ் வருங்க. அந்த சுடு டை பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். பட்டு வெயிட் போட்டு எவ்வளோ வருமோ அது போட்டு கொடுக்குறோம். சேலைக்கு இவ்வளவு அப்படின்னு இல்லைங்களா? இவ்வளவு அப்படின்னு சொல்லி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலுங்க. பட்டு வந்து இப்படி தான் இந்த கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். டை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். பிரித்து காமிக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 180 கிராம் 200 கிராம் ஒரு இது வந்து 150லேருந்து 200 கிராம் இருக்குங்க இந்த பட்டு. ஒரு 5 இது இருக்கும் பாரு. இது கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம நூலை வந்து கரெக்டாக எடுத்து சுற்ற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து கட்டியிருப்பாங்க பாரு. இது 1, இது 2, இந்த மாதிரி 3 இதாக பிரித்து கட்டியிருப்பாங்க. இதை வந்து தனியாக எடுத்து போட்டு இது பண்ணும்போது ஒரு இலை ஏதாவது கட் ஆச்சுன்னா இதுலேருந்து அப்படியே அவங்க பிரித்து எடுத்து அந்த அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது எப்படி நீட்டி சுற்றுவாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு இலையில வந்து பிரிச்சிங்கன்னா இந்த 3 பிளேன்னு சொல்லுவாங்க பாருங்க. 3 பிளை நான் சொல்லுவேன் இல்லைங்களா, பட்டு இருக்கு பார்த்தீங்களா, 3 பட்டு ஒன்றா முறுக்கி தான் ஒரு நூலாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து முறுக்கி இருக்கிறதுனால டக்குன்னு வர மாட்டேங்குது. இதில் வந்து 2 இலை இருக்குங்க. இந்த பக்கம் 3 நூல், இதில் 2, ஒரு நூலில் 3 நூல் இருக்குதுங்க. இதுதான் 3 பிளைன்னு சொல்கிறது. சரிங்களா? 3 இது வருங்க. இந்த 3 சேர்ந்து ஒன்றா ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இவ்வளவு டீனியர் அப்படின்னு வருங்க. நமக்கு எவ்வளவு இது வேணுமோ அந்த இதுக்கு நமக்கு சேலைக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ப்ராசஸ் பார்க்கலாங்க. பை பாய். பாய்.